வணக்கம். நான் கவிதா. இந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் ஓவர் தான் குடுத்துருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ எத பத்தி அப்டின்னா, அவமானம். அவமானத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம யாரு அப்டின்ட்டு நமக்கு காட்டுறதுக்கு அவமானங்கள் ரொம்ப அவசியமா இருக்கு. ஒரு சாதாரண கல்லு உளிய வச்சு ஒரு சிலையா மாத்த முடியுது அப்டின்னா, அதே மாதிரி தான் நான் சாதாரணமா இருக்கிற நாமளையும் ஒரு வெற்றியாளராவும், ஒரு சாதனையாளராவும் நம்மள மாத்த முடியும் அப்டின்னா, அது சில அவமானங்களால தான் முடியும். அதே மாரி தான் விஜய் கூட ஒரு மாநாட்ல சொல்லியிருப்பாரு. நான் சினிமாக்கு வந்த ஃபீல்டுல என்ன ரொம்ப அவமானப்படுத்துனாங்க, அசிங்கப்படுத்துனாங்க. மூஞ்சி சரியில்ல, மொழி சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இதுக்கெல்லாம் உடைஞ்சு போகாம, நான் முயற்சி பண்ணி நான் உழைச்சேன். உழைச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் இப்ப தமிழ்நாட்டோட ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காரு. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு அவமானம் இருக்கும். ஒரு சாதாரண குடும்பத்தில பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வெற்றியாளரா இருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்களேன். உங்க வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அவமானம் தான் இருந்திருக்கும். என்ன இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை தான் என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. எல்லார் பின்னாடியும் கண்டிப்பா ஒரு அவமானம் இருக்கும். ஒரு ஸ்கூல்ல 2 பசங்கள எடுத்துப்போம். ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். இன்னொரு பையன் அவன் மார்க்கே எடுக்க மாட்டான். எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவன் ஃபெயிலா தான் ஆவான். ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் எப்போதும் பயந்துக்கிட்டே இருப்பான். அவன் நல்லா படித்து நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கணும், ஃபர்ஸ்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் எல்லாருமே அவனை பாராட்டுவாங்க. ஸ்கூல்லேருந்தும் சரி, வீட்லேயும் சரி, டியூஷன்லேயும் சரி எல்லா இடத்தையும் அவனை பாராட்டுவாங்க. ஆனா அந்த மார்க்கே எடுக்காதவன் இருக்கான் இல்லையா, அவனை எல்லாரும் அவனை திட்டுவாங்க. அவமானப்படுத்துவாங்க. "நீ வேஸ்ட்டு. நீ மார்க்கே எடுக்க மாட்ட. நீ படிக்கவே மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்களேன், அந்த நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான் பாருங்க. அவன் எங்கேயோ ஒரு கம்பெனியில சம்பளத்துக்கு வேலை பார்த்துன்னு இருப்பான். இதுவே ரேங்க் எடுக்காம இருந்தான் பாருங்க. அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 பேருக்கு சம்பளம் குடுத்துட்ருப்பான். இதுதான் உண்மை. அவன அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆளு கிடையாது. ஆனா, இந்த ரேங்க்கே வாங்காம இருந்தான் பாருங்க, இவனை எல்லாம் சேர்ந்து அசிங்கப்படுத்தினது தான் அவன ஒரு பிஸ்னஸ் மேனா ஆக்கியிருக்கும். அந்த மாரி தான் எல்லாருக்குமே. ஒரு வேலைய ஒருத்தர்கிட்ட சொல்லி பாருங்க. அந்த வேலைய முடிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. அவங்களால முடிக்க முடியல, அந்த வேலைய அவங்களால செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னா, அவங்கள கோவமா திட்டி பாருங்க. நீங்க இந்த வேஸ்ட்டு, நீங்க இந்த வேலைக்கே லாயக்கு இல்ல அப்படின்னு திட்டி பாருங்க. அவங்களுக்கு கோவம் வரும். கோவம் வந்ததுக்கப்புறம் அந்த வேலைய செய்ய சொல்லுங்க. அத கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுடுவாங்க. அப்ப அவங்கள நம்ம உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு அவமானம் தேவைப்படுது இல்லையா? அந்த மாரி தான் எல்லாருக்குமே. சாதாரணமா இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி. அந்த அவமானம் வரும்போது தான் அவங்களுக்கு நமக்குள்ள நம்மள இப்படி பேசிட்டாங்களே, நம்மள சொல்லிட்டாங்களே, நம்மள யாருன்னு நம்ம காட்டணும் அப்படின்ற ஒரு துணிச்சல் வரும் எல்லாருக்குமே. அதே மாதிரி தாங்க உங்கள யாராவது ஒருத்தங்க அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, தேவையில்லாத வார்த்தைகளால பேசி உங்கள காயப்படுத்துறாங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. நம்ம எந்த விஷயத்த வச்சு நம்மள அவமானப்படுத்துறாங்களோ, அந்த விஷயத்துல நீங்க சாதிச்சு காட்டுங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு குடுக்குற பதிலடி. அத விட்டுட்டு நம்மள ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒண்ணு என்ன தோணும்? திருப்பி அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா, நம்ம அப்படி அவமானப்படுத்துறதுனால நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. அதனால நீங்க எந்த விஷயத்துல உங்கள அவங்க தோற்கடிக்கிறாங்க, உங்கள அவமானப்படுத்துறாங்களோ, அந்த விஷயத்துல நீங்க ஜெயிச்சு காட்டுனீங்கன்னா, அது அவங்களுக்கு அவமானம் அது. நம்மள ஒருத்தங்க அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடங்கி போய் உட்காராம, எந்த விஷயத்துக்காக நம்மள அவமானப்படுத்துனாங்களோ, அந்த விஷயத்துல நம்ம ஜெயிச்சு காட்டுனோம்னா, அது அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நடக்கிற அவமானங்கள நீங்க எப்படி பார்க்க போறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.